தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் டாஸ்மாக் பாரில் காலி மதுபாட்டிலை கொடுத்து 10 ரூபாய் கேட்ட விவகாரத்தில் பார் ஊழியர்கள் அப்பாவி நபரை அரிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளனர். சாத்தான்குளத்தை மீண்டும் பரபரப்பாக்கிய சம்பவத்தில் நடந்தது என்ன? டாஸ்மாக் பாரில் மது அருந்தச் சென்றவர் பார் ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இறுதியில் அது பெரிய மோதலாக உருவெடுத்துள்ளது. அரிவாளால் வெட்டி அந்த நபரை பார் ஊழியர்களே கொடூரமாக கொலை செய்துள்ளனர். காலி பாட்டிலை கொடுத்து 10 ரூபாய் கேட்டதால் உருவெடுத்த மோதல் உறவினர்கள் கண்முன்னே கொலையில் முடிந்தது எப்படி? தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் காந்தி நகரைச் சேர்ந்தவர் கருப்பசாமியின் மகன் சுடலைமுத்து. பந்தலமைக்கும் கூலி தொழிலாளியான இவருக்கு திருமணமாகி ராமலட்சுமி என்ற மனைவியும் 3 குழந்தைகளும் உள்ளனர். கடந்த 18ஆம் தேதி சாத்தான்குளம் தச்சமொழி மதுபாரில் மது அருந்தச் சென்ற சுடலைமுத்து காலி பாட்டிலை கொடுத்து பார் ஊழியரிடம் 10 ரூபாய் கேட்டுள்ளார். ஆனால் பாரில் பணியில் இருந்த ஊழியர் சுந்தர் 10 ரூபாயெல்லாம் தர முடியாது என கூறி 5 ரூபாய் மட்டும் கொடுத்துள்ளார். உடனே ஆதங்கப்பட்ட சுடலைமுத்து தனக்கு தர வேண்டிய 5 ரூபாய் எங்கே என்று கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்பொழுது அங்கு மது அருந்த வந்தவர்கள் சுடலையை சமாதானம் செய்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். மறுநாள் பார் ஊழியர்களான சுந்தர், ஜெகதீஷ் இருவரும் பைக்கில் செல்லும் பொழுது பகல் 11 மணி அளவில் மாரியம்மன் கோவில் அருகே உறவினர்களுடன் பேசிக் கொண்டிருந்த சுடலைமுத்துவை சாதி பெயரை கூறி வம்பிழுத்து பிரச்சனை செய்ததாக கூறப்படுகிறது. உடனே அங்கிருந்தவர்கள் ஜெகதீஷ், சுந்தர் இருவரையும் தடுத்து நிறுத்தி எச்சரித்து அனுப்பி வைத்தனர். ஆனால் 1 மணி நேரம் கழித்து மீண்டும் அங்கு வந்த இருவர் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் சுடலைமுத்துவை வெட்ட ஆரம்பித்தனர். அக்கொடூரத்தை கொண்டு தடுக்க முயன்ற உறவினர்களையும் அரிவாளை காட்டி விரட்டி அடித்துள்ளனர். அப்பொழுது ரத்தம் சொட்ட சொட்ட உயிர் பயத்தில் தப்பியோட முயன்ற சுடலைமுத்துவை ஓட ஓட விரட்டி வெட்டி சாய்த்தவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இச்சம்பவத்தில் சுடலைமுத்து துடிதுடித்து உயிரிழந்தார். சாத்தான்குளத்தையே நடுநடுங்க விட்ட இக்கொலை தொடர்பாக பார் உரிமையாளர் செல்வகுமார், பாரில் வேலை செய்த சுந்தர், ஜெகதீஷ் மற்றும் அருணாச்சல தேவர் உள்ளிட்ட 4 பேர் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். காலி மதுபாட்டில் விவகாரத்தில் அப்பாவி நபர் பார் ஊழியர்களால் அரிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.